ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான கிரேவி பார்க்கலாம். 4 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி பாதாம் எடுத்து தனியாக ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுது உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது தக்காளி இல்லாமல் நம்ம செய்ய போகிற கிரேவி, அதனால் நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணலை. ஸோ மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த தயிர் நமக்கு புளிப்பு கொடுக்கும் அண்ட் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் கிரேவிக்கு. இதில் நான் இப்போ உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பச்சை மிளகா காரம் பத்தலை, ஸோ நான் இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம், எதுவும் நம்ம பொடியெலாம் போட போகிறதில்ல. ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். என் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா உரிக்கிறதுக்காக. அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து உரித்து கொடுத்துட்ருந்தா. இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக மஷ்ரூம் கூட ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம், இல்லைனா சோயா ஆட் பண்ணலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, இல்லைனா தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா பாஸ்மதி ரைஸை கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்பப்போ மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியோட ஜூஸ் மட்டும் இறங்கினா போதும். ஸோ தட் த கலர் ஆஃப் த கிரேவி மாறாது. இப்போ நான் ஊற வச்சுருந்த பாதாமையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் திக்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவியில். இப்போ நல்லா அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் அங்கங்கே மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. பாதாம் கூட நீங்கள் முந்திரி கூட வேணால் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி கொஞ்சம் ஃபேட்டுன்றதுனால பாதாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். தேவையான நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நான் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்போவாக இருந்துச்சு இது பண்ணி சாப்பிட்டதில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மஷ்ரூம், பன்னீர் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். உருளைக்கிழங்கா எடுத்து போடேன்டா.